ஓய்வு நாள் நம்மை தொழில் கொள்ளும்படியாக வந்திருக்கிறோம். 8வது மாதம் முதல் நாளிலே வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதிப்பீராக. விசுவாசத்தை நம்பிக்கை உறுதிப்படுத்துவீராக. இந்த வழிபாடு நேரத்தில் நம்மை துதித்து பாடும் வார்த்தையை தியானிக்கும் பொழுதும் எங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை உங்களுடைய சமூகத்தில் ஏறெடுக்கும் பொழுது ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இடைப்படும்படியாக செபிக்கிறோம். எங்கள் பலவீனத்தில் உங்களுடைய பலன் பரிபூர்ணமாக விளங்கட்டும். விசுவாசம் உறுதிப்படட்டும். ஆண்டவரே நாங்கள் இங்கிருந்து பலன் கொண்டவர்களாக ஆண்டவரே இந்த மாதம் முழுவதும் ஒரு புதிய சாயலோடு உம்மை மைப்படுத்துவதாய் கடந்து செல்ல உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் இனிதெல்லாம் நாம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நாம் யாவரும் எழுந்து கிறிஸ்துவ பாமாலை 22வது பாமாலை தூயா 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 சகோதரனுக்கான செல்வார். நிர்ணயமாகவே ஜெபம் செய்வோம். எல்லா இடங்களிலும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களும் அறிந்திருக்கின்ற சர்வ கடவுளே, நாங்கள் யாரிடத்தில் பரிபூர்ண அன்பு கூறவும் உடைய பசுத்த நாமத்தை உத்தமமாக மகிமைப்படுத்தவும் உடைய பசுத்த ஆவியினால் எங்களின் சிந்தனை சுத்தம் பண்ணியதில்லை எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கின்றோம் பிதாவே. ஆமென். சேர்ந்தே சொல்வோம். உன்னதத்திற்கு தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷனே பிரியம் உண்டாவதாக. கர்த்தராகிய பராபரனே, பரமராஜாவே, சர்வ பிதாவாக தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழ்கின்றோம், உம்மை வணங்குகின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். உம்மை சிறந்த மகிமையை உமக்கு சோதனை செலுத்துகின்றோம். கர்த்தராகிய ஒரே பிதாவான இயேசு கிறிஸ்துவே, கர்த்தராகிய பராபரனே, பிதாவின் சுதனே, உலகத்தின் பாவத்தை சுமந்துக்கு தேவ ஆட்டுக்குட்டியே எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிறவரே எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். தேவனாக வாசலுக்கு கேட்டிருக்கிறவரே எங்களுக்கு இறங்கும். நீரே பசுத்தர், நீரே கர்த்தர், இயேசு கிறிஸ்துவே, தேவனின் ஒருவரே, பசுத்த ஆவியோடே தேவனாய் பிதாவே உன்னதமாய் இருக்கிறீர். ஆமென். பிரியமானவர்களே, நாம் இப்போது கடவுள் மகாவாச வசனத்தை வாசிக்கும் தியானிக்கவும் ஆண்டுடைய சரீரத்தின் ரத்தத்தை பெற்றுக்கொள்ளவும் நாம் கூடி நிற்கின்றோம். ஆகையால் உத்தம சர்வத்தோடு உண்மையான விசுவாசத்தோடு மனதை கிட்டி செய்வதற்காக கருத்தை வைத்து உணரப்படுகிறது. நம்மை சொல்லி
நம்முடைய பரமபிதாவாகிய சர்வவல்லமுள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடு உண்மையான விசுவாசத்தோடு தம்மிடத்திற்கு மனம் திரும்பி தங்கள் சகோதர சகோதரிகளுடைய குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவம் மன்னிப்பை அருள் செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கின்றார். அவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளிலிருந்து உங்களை விடுதலையாக்கி சகல நன்மையிலும் உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை நித்திய ஜீவக்கரையில் சேர்ப்பாராக. ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. திருவசன போதனை கர்த்தரோடு கூட இருப்பாராக. இருப்பாராக. ஆமென். நாளுக்குரிய வேத பாடல்கள் வாசிக்க விஞ்ஞான வாசிக்கின்றது கொண்ட வேத பகுதி அது பழைய ஏற்பாட்டின் ஆகவும் ஏசாயா புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 8 வரை. உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவருக்கும் அவ்வாறு சட்டைகள் இருந்தன. அவன் 2 சட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 சட்டைகளால் தன் கால்களை மூடி, 2 சட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். கூப்பிடுபவர்களின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்து ஆலயம் அலையினால் நிறைந்தது. அப்பொழுது நான், ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன், அசுத்த உதடுகளுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே இருந்தேன். அப்பொழுது சேராபீன்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குரட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு, இதோ உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றான். பின்பு யாரை நான் அனுப்புவேன்? யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். வாசிக்க வேண்டிய பகுதி வாசித்து விடுதல். தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வேத பாடம் பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 10 வசனங்கள் 1 முதல் 11 முடிய. லூக்கா எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 10 வசனங்கள் 1 முதல் 11 முடிய. இவைகளுக்கு பின்பு கர்த்தர் வேறு 70 பேரை நியமித்து தாம் போகும் சகல பட்டணங்களுக்கும் இடங்களுக்கும் அவர்களை தமக்கு முன்பே 2 பேராக அனுப்பினார். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். ஆகையால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். புறப்பட்டு போங்கள்,
கிறிஸ்துவே உமக்கு சோதனம் உண்டாவதாக. சபையாக கல்வழியில் கொள்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் கடந்த 7 மாதங்களை கடந்து 8வது மாதத்தை துவங்க கிருபை செய்திருக்கிறார். இந்த மாதம் கிருபையாய் நடத்தப்பட நம்மை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கலாம். இது குடிதான காலம் என்று சொல்வதா இல்லை எச்சரிப்பின் காலம் என்று சொல்வதா தெரியும். 3வது அலை வருகிறது என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அச்சுறுத்தி கொண்டே இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட காலத்தில் ஆலயத்தில் தொழுது கொள்ள முடியாமல் வந்திருக்கிறோம். நாம் தான் நம்ம ஜாக்கிரதையாக காத்துக்கணும். எல்லாம் முகக்கவசம் எல்லாரும் சரியாக மூக்கு வரைக்கும் போடுங்க. அது நல்லது, உங்களுக்கும் நல்லது, உங்கள் பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கும் அது நல்லதாக இருக்கும். இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனங்களை நாம் வாசிக்க கேட்டோம். வேத வசனங்கள் நமக்கு எச்சரிப்பு கொடுக்கக்கூடியதாகவும் அது நமக்கு வாழ்வளிக்கக்கூடியதாகவும் இருக்கின்ற வார்த்தைகள். அது இருபுறம் கருத்துள்ள வார்த்தை. இன்று நாம் சிந்திக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு மிஷன், ஷேரிங் காட்ஸ் பெயின், அருள் திருப்பணி, கடவுளின் பாரத்தை பகிர்ந்து. ஷேரிங் காட்ஸ் பெயின் இந்த தலைப்பில் நாம் சிந்திக்கும்படியாக அழைக்கப்பட்டது.
அருட்பணி எல்லாருக்கும் நாம் தொடர்ந்து அதை குறித்து சிந்தித்துக் கொண்டே இருக்கிறோம். அது பெரிய ஒரு கதை. ஆண்டவருடைய திருப்பணி, இந்த உலகத்தை உருவாக்கின சிருஷ்டித்த ஆண்டவர் இதை பண்படுத்தி பாதுகாத்து இது பராமரிப்பது அவருடைய நோக்கமாக இருக்கிறார். அவர் தன்னுடைய சாயல்ல மனுஷனை உண்டாக்கினார். மனுஷன் அவருடைய திட்டத்தை புரிந்து கொள்ள முடியல. not able to understand God's plan. கணவன் மனைவியாக ஒரு குடும்பத்தை அமைத்து பார்த்தார். பறவைகள் அருமையாய் குடும்பம், மிருகங்கள் அருமையாய் குடும்பமாக இருக்கிறார். சின்ன சின்ன பூச்சிகளும் குடும்பங்களை பார்க்கிறார். மனுஷன் கூட நல்ல குடும்பம் இருந்தால் நல்லா இருக்கும்னு தான் நினைச்சார். ஆனால் மனுஷனை விட்டு மனுஷி பிரிந்திருக்கிறார் என்பதை அவர் பார்க்கிற பொழுது அவர் மனம் உடைந்து போச்சு. மனுஷனை சார்ந்து இருக்கிற வேண்டியவர். அதாவது சங்கீதக்காரர் மனசில் வச்சு எழுதி போகிற 128 உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனித்தரும் திராட்சை கொடியை போல கொடி தனியாக நிற்கார். அது ஏதோ ஒரு படர்ந்து, அது கணவனோடு பறந்திருக்க வேண்டும், இணைந்திருக்க வேண்டும், இசைந்திருக்க வேண்டும் என்பதுதான் அது ஆண்டவருடைய திட்டமாக இருக்குமோ அப்படின்னு அறிந்து சங்கீதக்காரர் பாடி வச்சிருக்கிறார். அப்படிதான் ஆண்டவரும் நினைத்திருப்பார். இவர்கள் இணைந்து என்னை மகிழ்ப்படுத்துவார்கள். சத்துரு நயவஞ்சகமாய் அந்த குடும்பத்தை பிரித்து மனுஷியை தனிமையாய் அழைத்து அவளுடைய விருப்பத்தின்படி எதிர்பார்ப்பின்படி அந்த கண்கள் அவளை மயக்கி மனு சமூகத்தில் நாடுகளையும் வேதனைகளையும் கொண்டு வரும். அந்த மீறுதல்களினால அந்த மனுஷியை அவர் தண்டிச்சு நீ இதோடு போயிடுது இல்லை, அவளை மயக்கிற சத்துருவை தண்டிச்சு விட்டு ஆதாமுக்கும் தண்டனை வந்தது. காரணம் இல்லாமலே பூமி சபிக்கப்பட்டது. அருமையாய் பூச்செடி பழங்கள் காய்களை கொடுத்து கொண்டிருந்த பூமி முள் பூண்டுகளை விளைவிக்கக்கூடியதாக மாறிப்போச்சு. முள்ளுகளை விளைவிக்கிறது. அது ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 3ஆம் அதிகாரம் வரை இது வாசித்தால் இதெல்லாம் புரியும். இந்த பூமி கரத்தானதுனால ஆண்டவர் கோபித்து கொண்டார், எரிச்சல் அடைந்தார். ஆதியாகம புத்தகம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 5, 6, 7 வசனங்கள் வாசிக்கும் போது ஆண்டவருடைய கண்களில் ஒரு கோபத்தையும் எரிச்சலையும் பார்க்க முடியாது. என்னுடைய சாயலில் என்னை மகிழ்படுத்தும்படி இந்த சிருஷ்டிப்புகளை பண்படுத்தி பாதுகாத்து பராமரிப்பான் என்று நினைத்தேன். ஆனால் இவர்களோ என்னை விட்டு விலகி போனார், தூரமாக போனார், உடைத்து போனார். சரி, இந்த பூமியை இனி இவர்களை வாழ இருக்கக்கூடாது, அழிக்கணும்னு நினைச்சவர் அந்த ஆதாம் ஏவாளோடு நிறுத்தியிருக்கான். இல்லை சத்துருவை தனியாக போகல, அவனை சபித்து அவனை கண்டித்திருக்கலாம். இந்த ஒரு மீறுதலில் நிமித்தமாய் அனைத்துக்கும் சாம், அனைத்து உலக சிருஷ்டிப்புகளும் அழிக்கப்பட்டது. அதில் பூச்சிகள், பறவைகள், மிருகங்களும் விதிவிலக்கு இல்லை. இது ஒரு குடும்பத்தில் ஒரு 8 பேரை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஒவ்வொரு ஜாதியிலும் விதத்திலும் பறவைகள், மிருகங்களை 7 ஜோடியாக தெரிந்து கொண்டார். பிறகு மற்றதெல்லாம் அழிக்கும். காரணமற்ற இன்னோசன்ட் லைஃப்லாம் போச்சு. சாபம் நம்மோடு போறதில்லை, மீறுதல்கள் நம்மோடு மட்டும் போறதில்லை, அது நம்முடைய சந்ததிகளுக்கு நாம் பாதிக்க வச்சிடறோம். இன்று பார்க்கிறோம் பல குடும்பங்களில், சமூகத்தில் அங்கவீனமான பிள்ளைகள், சுயநிறைவில்லாத பிள்ளைகள், பாதிக்கப்பட்ட பிள்ளைகள், குடும்பங்களில் வித்தியாசமான குழந்தைகள் பிறக்கிறதை
இதெல்லாம் வேதேச்சியாக வருவதில்லை. அப்படி முற்பிதாக்கள் 7ஆம் தலைமுறை 8ஆம் தலைமுறை 70 முறை படிக்கணும்னார். அந்த 70 முறை அது வச்சுக்குவோம். அங்கே எங்கேயோ ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத காரியங்கள், ஆண்டவரை துக்கப்படுத்தினது, ஆண்டவரை சிருஷ்டிப்புக்குள் ஒருமித்து இல்லாதது, இந்த சாபங்கள் தொடர்ச்சியாக மனுகுலத்தை பாதித்துக் கொண்டே. நாம் நினைச்சுக்கிறோம் ஒரே சிஸ்டர்ஸ், ஒரே குடும்பத்தில் ஒருத்தர் அக்கா பையனை கல்யாணம் பண்ணிங்கன்னா மாமா பொண்ணு அண்ணன் பொண்ணை எடுத்துட்டாங்க. அப்படி ஏதோ குடும்ப உறவுகளிலேயே எடுத்துட்டோம், ரத்தத்தில் எடுத்துட்டோம், அதனால இப்படி பிறந்துட்டாங்கன்றதில்ல. ரத்தத்திலே பிறந்தவங்களா அறிவாளிகள் ஞானவானும் பலசாலிகளாக இருந்து போனார். அது அல்ல, ஏதோ ஒரு சாக்கு வச்சு இந்த நாள் தான் இப்படி வந்துச்சுன்னு சொல்கிறோம். அது அல்ல. எங்கோ ஒரு இடத்துல ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத காரியங்களை செய்தார். ஆண்டவரின் மனுகுலத்திற்கு விரோதமாக எழும்பினது நிமித்தமாக சாபம் தொடர்ந்து கொண்டே. இது இந்த உலகத்தை அழிச்சிட்டோம், திருப்தியாக இல்லாமல் அவர் உடைந்து கொண்டார், மனதுருகுகிறார். ஐயோ, என் சாயல உருவாக்கப்பட்ட பிள்ளைகள், என்னை மகிமைப்படுத்த வேண்டியவர்கள் என்னை விட்டு தூரமாக போய் தாங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் ஆண்டவருடைய பாரம், அவருடைய உடைந்த உள்ளம். எரேமியா புத்தகம் 2ஆம் அதிகாரத்தில் இந்த வசனத்தை பதிவு பண்றார். எரேமியா 2ஆம் அதிகாரம் ஆண்டவருடையது. எரேமியா 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டுவிட்டார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்காக வெட்டிக் கொண்டார். ஆண்டவர் பார்த்தார், ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள், ஜீவ தண்ணீர் ஊற்று தொடர்ந்து வந்து கொண்டே, அந்த ஆசீர்வாதம் நன்மைகள் வந்து கொண்டே. அவருக்கு பிரியமா இருந்தா அதெல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கும், பிரியமா இல்லைன்னா அதுவே இனோவமாகிடும், சாபமாகும். எல்லாம் நம்முடைய கரங்களை தான் கொடுத்தது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், என்ன மறந்துட்டாங்க, ஜீவ ஊற்றாகிய தண்ணீரை மறந்துட்டாங்களே. அவர்களுடைய உழைப்பு, அந்த உழைப்புக்கு ஏற்ற பலனை பரலோகத்தில் பொக்கிஷமாய் நான் சேர்த்து வைக்கிறவன். ஒரு நாளில் அந்த பொக்கிஷத்திற்கு ஏற்றாற் போல உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைவாழ்வும் தர வேண்டியவர்கள். ஆனா இந்த ஜனங்கள் என்ன மறந்துட்டு பூமியில வெடிப்புள்ள தொட்டிகளை தேர்வு செய்து அதுல போட்டுள்ளது. அப்படின்னா ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள், ஆண்டவர் அருவருக்கக்கூடிய காரியங்கள், ஆண்டவரை மகிழ்ப்படுத்த காரியங்களுக்கு தன் நேரத்தை, உழைப்பை, தன் பணத்தை, ஐஸ்வர்யத்தை செலவு பண்ணி கொண்டே இருக்கு. அது வீணா போயிட்டே அக்குமுலேட் ஆகுது ஆண்டவருடைய சமூகத்தில். அதனாலதான் அந்த நல்ல நித்திய ஜீவனை தெரிந்து கொள்ள, நல்ல போதகரை நித்திய ஜீவனை தெரிந்து கொள்ள அண்ணா செய்யணும் போய் கேட்டோம். இயேசு அவனை பார்த்து சொன்னார், கற்பனை, நியாய பிரமாணத்தின் கற்பனை கட்டளை கை கொள்ளுங்கள் என்று சொன்னார். அதெல்லாம் என் சிறு பிராயத்திலிருந்தே ஃபாலோ பண்ணி வந்தேன். அதில் ஒரு குற்றமும் என்னை கண்டுபிடிக்க முடியாதுன்னு சவால். ஆண்டவர் அவனை பார்த்தார். உடனே அவருக்கு பரலோகத்தில் அவன் பொக்கிஷம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தார். அது 0, அது ஒன்றில் மைனஸில் போயிட்டு அங்கே உடனே அவனை பார்த்து சொன்னார், உனக்கு இருக்கிற ஐஸ்வர்யத்தை விற்று தரித்திரத்துக்கு கொடு. பிறகு உன் பொக்கிஷம் எங்கே சேரும்? பரலோகத்தில் அந்த பொக்கிஷம் சேரும். பிறகு நீ சிலுவையை சுமந்து கொண்டு பின்பற்றுவார். இதுதான் ஆண்டவருடைய பாதம். ஆண்டவர் இன்றைக்கு உடைந்து போய் இஸ்ரவேல் மக்கள் எகிப்தின் அடிமைத்தனத்தில் அவர்கள் 400 ஆண்டுகள் அங்கே இருக்கும் பொழுது ஆலோட்டிகள் நிமித்தமாக அவர்கள் அடிக்கப்பட்டார்கள், உடைக்கப்பட்டார்கள், துன்புறுத்தப்பட்டார்கள். ஆண்டவர் அதை பார்த்து உடைக்கப்பட்டார். என் மக்கள் பாவம் செய்தார்கள், மீறுதல் செய்தார்கள், அவர்கள் என்னை விட்டு விலகி போனார்கள்.
பரிசுத்தமான தேவனை மறந்து விக்கிரகங்களை வணங்க ஆரம்பித்து விட்டார்கள். மனுஷர்களை வணங்க ஆரம்பித்தார்கள். மனுஷர் பின்னாடி போக ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் உள்ள உடைந்தது. அதனால அவரை குறித்து கரிசனை இல்லாத தேவன் அல்ல, அவர் மனதுருக்கக்கூடிய தேவன். அதனாலதான் யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 5, 6, 7 வசனங்களை வாசித்தா சொல்றாரு, ஏன் ஜனங்கள் கீழ்ப்படியான் என்னை விட்டு விலகி போயிட்டார். ஆனாலும் அவர்கள் உடைக்கப்படுவதும் நொறுக்கப்படுவதும் கண்ணீரோடு வாழ்வதை என்னால் தாங்க முடியும். மோசேயை அழைத்து சொன்னார், எப்படியாச்சும் அவர்களை மீட்டெடுக்க வேண்டும். இதுதான் ஆண்டவருடைய பாவம். மோசே அழைத்து ஆண்டவர் சொன்னாரு, நீ போய் அவர்களை அந்த அடிமை காலத்திலிருந்து மீட்டெடுத்து பாலும் தேன் கொடுக்க கானான் தேசத்திற்கு கொண்டு போகணும். இதுதான் ஆண்டவர் எதிர்பார்ப்பு. அதுதான் இன்றைக்கு தொடர் பயணமாக அருட்பணியாக ஆண்டவர் செய்து கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் தன் வார்த்தைகளினால் ஜனங்களை நடத்தினார். ராஜாக்களாக, நியாயாதிபதிகளாக, ஆசாரியர்களாக, தீர்க்கதரிசிகளாக எவ்வளவோ காரியங்களை அனுப்பி வைத்து பார்த்தார். மனுஷன் திருந்துற மாதிரி ஒரு நாள் திருந்துறது தான். மற்ற காலங்கள் சூழ்நிலைகள் வந்தால் உடனே மாறி போவார். தன் இஷ்டம் போல பேசுறது, நடக்கிறது, வாழ்கிற அளவுக்கு தள்ளப்படுகிறார். அது பெற்றோர் விதிவிலக்கல்ல, பிள்ளைகள் விதிவிலக்கல்ல, கிறிஸ்தவர்கள் விதிவிலக்கல்ல. இந்த மனுகுலத்தை மீட்பதற்காக தன்னுடைய ஒரே குமாரன் இந்த உலகத்தில் அனுப்பி என்னை விசுவாசிக்க ஒருவனும் கெட்டு போகக்கூடாதுப்பா. அவர் மேல நாம் அன்பு வைத்ததுனால தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்தில் ஜீவ பலியாக அனுப்பி பார்த்தார். அவர் பிரசங்கம் பண்ணார். அவருடைய திருப்பணி, அது ஆண்டவருடைய மிஷன், ஆண்டவருடைய திருப்பணி. மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் காலம் நிறைவேறிக் கொண்டே இருக்கிறது. 2000 வருஷங்களுக்கு முன்பு சொன்னார், இன்றைக்கும் அதுதான் சொல்றோம், காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ஆட்சி சமீபமாக இருக்கிறது, மனம் திரும்புங்க, சுவிசேஷத்தை விசுவாசிங்க, ஆண்டவர் பக்கமா திரும்பி வாழ்கிற ஒரு உணர்வு நமக்கு தேவை என்பதை ஆண்டவர் தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கிறார். அதுதான் நான் போகிற போகிறே தான் போவேன். நான் கூப்பிடும்போது ஆண்டு வரணும்னு நினைச்சுதான் மனுஷனுடைய இயல்பு. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோடு பயணிக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறார். ஆண்டு இந்த மனுகுலத்தை மீட்பதற்காக பல முறைகளில் அவர் மனுஷர்களை சந்தித்துக் கொண்டிருந்தார். அதில் ஒரு சந்திப்பு தான் இன்று வாசிக்கப்பட்டு வேத பகுதி, முதல் வேத பகுதி ஏசியா தீர்க்க புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் முதல் 8 வசனங்களை சிவகுமார் ஏசியாவை அழைப்பு, என் ஜனங்கள் அழிந்து கொண்டு இந்த ஜனங்களுடைய சூழல் ஆண்டவரை துக்கப்படுத்தக்கூடியதாகவே இருக்கிறது, ஆண்டவரை வேதனைப்படுத்தக்கூடியதாக. ஆண்டவர் ஏசியாவுக்கு ஒரு தரிசனத்தை காட்டினார். ஜனங்கள் பெருமை, அகந்தை, ஆணவம், சுயநலம் அதிலிருந்து கொண்டு கூட இறங்கல, அப்படியே இருக்கிறார். அவருடைய வாழ்வு பரிசுத்தம் என்று சொல்லக்கூடாத அளவுக்கு அவருடைய நடை ஆண்டவருடைய வெளிச்சத்தில் இல்லை. சத்தியத்தின்படி நடவாமல் இருளிலே நடக்கிறவர்கள் தான் அன்று இருக்கிற மக்கள் இன்று வரைக்கும். அதுதான் ஏசியாவுக்கு தேவாலயத்தில் கொடுத்த ஒரு தரிசனத்தினுடைய அர்த்தம். இந்த சேராபீன்கள் அங்கு துதிக்கிற, ஆராதிக்கிற வேலையை, ஒரு மகிமையை ஆண்டவர் ஏசியாவுக்கு சொன்னார். அந்த சேராபீன்கள் அவருடைய தரிசனம் கிடைத்த பொழுது அவளை பார்க்கிறார். 2 சிறகுகளினால் தன் முகத்தை மூடி கொண்டிருக்கிறார், 2 சிறகுகளினால் தன் கால்களை மறைத்திருக்கிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் 2 சிறகுகளை அடித்து பரிசுத்தர் 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 என்று
துதிக்கிற ஓயாது துதிக்கிற சத்தம் அந்த தேவாலயம் தொங்கலினால் வஸ்திரத்தின் தொங்கலினால் நிரப்பப்பட்டது. ஒரு மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறார். இந்த சூழலை பார்க்கிற பொழுது ஏசியாவுக்கு நினைவுபடுத்தினார். நான் அசுத்த உதடு உள்ளவர், அசுத்த உதடு உள்ள ஜனங்களின் மத்தியில வாசமாயிருக்கிறேன். உதடுனா பேசுறதுக்கு அதுதான் மெயினாக உதவுது. வாயில் வருகிற வார்த்தைகள் ஏதாச்சும் நாக்கிலிருந்து வர்றது, நம்ம இருதயத்திலிருந்து வருது. இருதயத்தில் என்ன நினைக்கிறோமோ அதுதான் வாய் பேசு. இந்த உதடுகள் உண்மையற்ற உதடு. ஆண்டவரை மகிப்படுத்த வேண்டியவர்கள் ஆண்டவரை துக்கப்படுத்துகிறதுக்கு இலவசமாய் ஓடிக்கொண்டிருக்கிறார். இதெல்லாம் ஏசியாவுடைய தரிசனத்தில் வெளிப்பாடு. அதனால்தான் ஆண்டவர் அவருடைய உதட்டை தொட்ட பொழுது இந்த சேராபின் தன்னுடைய தழ தேவ சமூகத்திலிருந்து பலிபீடத்திலிருந்து கொண்டு வந்த தழலை அவனுடைய உதட்டை தொட்ட பொழுது அவன் முழுமையாக மாற்று உருவாக்கப்படுகிறது. அந்த மாற்று உருவாக்கப்படுகிற பொழுதுதான் ஆண்டவருடைய பாரம், ஆண்டவருடைய சித்தத்தை, ஆண்டவருடைய துக்கத்தை அவன் புரிந்து கொள்ள முடிகிறான். அதனால்தான் ஏசியா தெளிவாக சொன்னார், என்னை அனுப்பும், நான் உடைய திருப்பணி ஆற்றும் ஆதாயம் செய்யும்படியாய் என்னை எடுத்து பயன்படுத்தும் என்று தெய்வ சமூகத்தில் அறிக்கையிடுகிறவனாக மாறுது. என் அன்பு சகோதரி சகோதரி, ஆண்டவருடைய அருட்பணி ஏதோ அபிஷேகம் பண்ணப்பட்டு பிரித்தெடுக்கப்பட்டு இவர்கள் தான் செய்ய வேண்டும் என்று ஒரு வேதத்தில் ஒரு காலகட்டம் இருந்தது. இந்த லேவி குடும்பத்தில் இருக்கிறவர்கள் மட்டுமே இந்த திருப்பணி ஆற்ற வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு இருந்தது. ஆனால் இயேசு வந்து இந்த நியாய பிரமாணத்துக்கு ஒரு முடிவு வைத்தார் என்று ரோமருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் தெளிவாய் பதிவு. இந்த நியாய பிரமாணம் சட்ட திட்டங்களுக்கு ஒரு முடிவுக்கு இயேசு தன்னையை ஜீவபலியாய் கொடுத்தார். அவர் தன்னுடைய ஜீவனை விலைக்கிரயமாய் கொடுத்து நம்மை மீட்டதனால நாம் எல்லோரும் அருட்பணியாளர்களாக மாட்டோம். எப்போது திருமுழுக்கு பெற்றோமோ, திருவிருந்தில பங்குக்குள்ள வந்துட்டோமோ, அப்பொழுது நான் கிறிஸ்துக்குள்ளே வாழ்கிறவன், கிறிஸ்துவோடு வாழ்கிறவன், கிறிஸ்து எனக்கு செய்த நன்மைகளை அறிவிக்க வேண்டும் என்று அழைக்கப்பட்டவன். நல்ல வசனம். 1 பேதுரு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம், அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிநடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு. நாம் எல்லாம் இங்கே இருளில் இருந்தோம், இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டு மீட்கப்பட்டு கிறிஸ்துக்குள்ள வந்துட்டோம். அப்பொழுது கிறிஸ்துக்குள் வந்தவர்கள் புது சிருஷ்டிகளாய் மாற்றப்பட்டார்கள். மாற்றப்பட்ட ஒவ்வொருவரும் நான் எப்படி மாறினேன் என்பதை அறிவிக்கிறவர்களுக்கு நீங்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள். ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் அந்த ஆத்ம ஆதாயம் செய்ய வேண்டும் என்பது, ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக நாம் ஒவ்வொரு அருட்பணியாளர்கள், நீ படிக்கிறவர்களாக இருக்கலாம், வேலை செய்வர்களாக இருக்கலாம், நீங்க குடும்ப பொறுப்புள்ளவர்களாக இருக்கலாம், ஓய்வு பெற்றிருக்கலாம், நீங்கள் யாராக இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் இந்த ஆத்ம பாரத்துக்காக ஜெபிக்க, ஆண்டவர் நல்லவர் என்பதை அறிக்கையிட, ஆத்ம ஆதாயம் செய்து ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக ஆண்டவர் எனக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார் என்ற உறுதி ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அருட்பணி என்பது இதுதான். ஆண்டவருடைய பாரத்தை நாம் ஏற்றுக்கொள்வோம். ஏதோ ஊழியர்கள் மேல திணிக்கப்பட்டது அல்ல, ஒவ்வொரு கிறிஸ்தவர்கள் மேல வைக்கப்பட்ட ஒரு அழைப்பு. நீங்கள் இதற்காகவே அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள் என்பதை புரிந்து நீங்கள் இருக்கிற இடங்களில் சாட்சிகளாய் இருக்கும்போது அவருடைய பாரத்தை நாம சுமக்கிறவளாய் இருக்கிறோம். அவரோடு இணைந்து திருப்பணி ஆற்றுகிறோம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எப்பொழுது ஆண்டவர் அந்த தரிசனத்தில் ஏசியாவை சுத்திகரித்தாரோ, உடனே
தன் பாவத்தில் இருக்கிற மக்கள் மத்தியில் வாழுகிறேன் என்பதை அறிக்கையிட்டானோ அப்போது அவனை சுத்திகரிக்கிறார். சுத்திகரிக்கப்பட்ட பிறகு ஆண்டவருடைய பாரத்தை சுமக்கிறவனாக மாறிப்போனான். யாரை அனுப்புவேன் இந்த காரியமான்னு சொல்லி ஆண்டவருடைய சத்தம் கேட்கும் போது உடனே நான் இருக்கிறேன், என்ன அனுப்புவோம் என்று சொல்லி ஆண்டவருடைய திருப்பணி ஆற்றல் நான் அர்ப்பணிக்கிறவனாக இருக்கிறதை பார்க்க. அன்பு சகோதர இந்த அருட்பணி நாம் ஒவ்வொரு மேல் வைக்கப்பட்டிருக்கின்ற கட்டம். கிறிஸ்துவ ஆயத்தம் என்பது மட்டுமே போதாது. இந்த அருட்பணியில் இணைந்து ஆண்டவருடைய பாரத்தை சுமக்கிறவர்களாக மாறும். ஆண்டவர் அது மூலமாய் மகிழ்ப்படுத்துவர்களாய் மாறும். இதற்கு என்ன செய்ய முடியும்? அதில் இயேசு லகுவாக ஒரு வாழ்வின் முறையை தெளிவுபடுத்தியிருக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 11 வசனங்களை வாசிக்கிற பொழுது சுருக்கமாக அதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது, அவர் 70 பேரை தெரிந்து கொண்டு 2 பேராக, இங்கேயும் 2, அங்கே 2 பேர் ஆதாரம் தனியாக 2 இந்த ஊழிக்கு ஒருத்தனை அனுப்ப முடியும். 2 பேராக ஒருவர் பார்த்து ஒருவர் சுமந்து ஒருவர் மீது ஒருவர் சார்ந்து கொண்டு இந்த திருப்பணி ஆற்றுவதற்கு 2 தெரிந்து கொள்ள 2 பேர் போகும். அப்படின்னா 2 பேருக்குள்ள ஒரு ஒருமனப்பாடு இருந்தால் அந்த போகிற இடத்துல ஒருமனப்பாடு இருக்கும். 2 பேருக்குள்ள சமாதானம் இருந்தால் அந்த போகிற இடத்துல சமாதானம் இருக்கும். 2 பேருக்குள்ள அந்த உணர்வுகளும் கொண்டு உற்சாகம் இருக்குமானால் போகிற இடத்துல உணர்வுடைய உற்சாகப்படுத்துவதாக நாம் திருப்பணி ஆற்ற முடியும். இதெல்லாம் பல எதிர்பார்ப்புகளோடு தான் ஆண்டவர் 2 பேரை தெரிந்து கொண்டு அனுப்பினார் என்றார். 2 பேராக அனுப்பினார். நாம் ஒவ்வொருவரும் திருமுழுக்கு பெறுகிற பொழுது நம்ம அனுப்புகிறார்கள் புரியும். ஒவ்வொரு கிறிஸ்தவரும் நாம் எல்லோரும் ஆண்டவரால் அனுப்பப்பட்டவர்கள். அதை நாம் உணர்வடைய அனுப்பப்பட்டவர்கள். 2வது, அறுப்பு மிகுதி வேலையாற்றல், அறுப்புக்கு வேலையாற்ற வேண்டும் என்று எஜமானரை வேண்டி நாம் அனுப்பப்பட்டுட்டோம்ன்றது சில பேர் அதோடு நிற்கிறாங்க. ஜெபிக்கிறவளாக மாறணும், ஆண்டவரை வேண்டுதல் செய்கிறவளாய் மாறணும். இந்த அருட்பணி ஆண்டவருடைய பாரத்தை நாங்கள் சொன்னால் ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன், இதற்காக செபிக்கிறேன், அவர்களுக்காக செபிக்கிறேன், உடைந்தவர்களுக்காக செபிக்கிறேன், பாரத்தோடு இருக்கிறவர்கள் செபிக்கிறேன், பல கண்ணீரோடும் வேதனையோடு இருக்கிற மக்களுக்காக செபிக்கிறேன். இப்படி சொல்லி ஆண்டவருடைய பாரத்தை நாம் மேல் ஏற்றுக்கொண்டு பாரத்தோடு செபிக்கிறவர்களாக மாறும். நாம் அனுப்பப்பட்டவர்கள் செபிக்கிறவர்களாக மாற்றப்பட. அடுத்த வசனத்தில் புறப்பட்டு போகும். கஷ்டமாக தான் இருக்கும். புறப்பட்டு போகும். ஓநாய்களுக்குள் அனுப்புவது போல ஆட்டுக்குட்டியை ஓநாய்களுக்கு அனுப்புவது போல ஒன்று அனுப்பணும். புறப்பட்டு போ. கஷ்டம்தான். நாம் நினைக்கிற மாதிரி அநேக நேரங்கள் நடக்க முடியாது. ஆனால் சோர்ந்து போகக்கூடாது. ஆண்டவர்களோடு துணையாயிருக்கும். அவரோடு புறப்பட்டு போங்கள். போகிற வழியில் இவ்வளோ பேங்க் பேலன்ஸ் இருந்தால் பண்ணிக்கலாம், ஏதோ வருமானம் கொஞ்சம் வந்துச்சுன்னா அதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம்ன்றதில்ல. எல்லாத்தையும் விட்டுணும். பணப்பையை விட்டுணுமா, சாமான் பையை விட்டுணுமா, பாதட்சிக்கிறோமா. முழுமையை ஆண்டவரை நம்பி இந்த திருப்பணி ஆற்றும்படியை அழைக்கப்படுவோம் என்பது எதையும் சார்ந்து இல்லாமல் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். படிக்கிற காலத்தில், வேலை செய்கிற காலத்தில், குடும்பங்களில் நாம் போகிற ஒரு இடங்களிலெல்லாம் ஆண்டவரோடு கூட இருக்கிறார். ஆண்டவருக்கு இது சாட்சியம். இது இருந்தால் தான் முடியும், இது இருந்தால் தான் முடியும், இவ்வளவு பணம் இருந்தால், இவ்வளவு சம்பளம் இருந்தால், இவ்வளவு பேலன்ஸ் இருந்துச்சுன்னா பரவாயில்ல, மேனேஜ் பண்ணலான்றது அல்ல. நீ ஜீரோவிலே ஆரம்பி. ஆண்டவர்களோடு கூட ஒரு நாள் கூட அர்ப்பணி ஆற்றுகிறவர்கள், ஆண்டவர் அனுப்பப்பட்டவர்கள், அவர்கள் ஜெபிக்கிறவர்கள், அவர்கள் புறப்பட்டு போக வேண்டியவர்கள், அழைக்கப்படுகிறவர்கள். புறப்பட்டு போகிற பொழுது ஆண்டவரை சார்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவரோடு போகிற போகிற வழியில், பணியில், ஊழியங்களில், வாழ்வில், சந்திக்கிற இடங்களெல்லாம் நம்ம வாயிலில் வர வேண்டிய ஒரே ஒரு வார்த்தை, உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுவோம். கோவப்படுறது, எரிச்சல் படுறது, சபிக்கிறது, புறங்குறது, பரிகாசம் பண்றது, இவளெல்லாம் தவிர்த்து கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களாக மாறும் என்பதுதான் சமாதானம் என்றாலே ஆண்டவர். நீங்க ஆண்டவரை அறிக்கையிடுகிறீர்கள், அறிமுகப்படுத்துகிறீர்கள், ஆண்டவரை அவருக்கு கொடுக்கிறீர்கள். உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி அவர்களை அணுகு. அவங்க கொடுக்கிறத சாப்பிடுங்க, ஒன்றும் பிரச்சனை. அவர்கள் தருகிறதை வாங்கிக் கொள்ளுங்கள், ஒன்றும் பிரச்சனை.
ஊழியர்களுக்கு மாத்திரம் சன்மார்க்கம். ஆனால் நீங்கள் போங்க, ஆண்டவர் உங்களை நடத்துகிறவராக. அதுதான் இந்த முழுமையாக இந்த 11 வசனங்களை வாசிக்கும் போது சொன்னார், பிணியாளிலே சுகப்படுத்துங்க, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாய் வந்திருக்கிறது என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அவர் கடவுள் அதை தான் சொன்னார். ஆண்டவர் பிதாவானவர், குமாரன் அதை தான் சொல்றார். பரிசுத்த ஆவியானவரும் இப்போது அதுதான் நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். காலம் நிறைவேறிக் கொண்டே இருக்கிறார். தேவனுடைய ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறார். மனம் திரும்புங்கள். ஒவ்வொரு அருட்பணியாளரும் குறைவுள்ளவர்களை பார்த்து அவர்களுக்கு உதவி செய்யுங்கள், இல்லாதவர்களை பார்த்து அவர்கள் உதவி செய்யும். பிணியாளர்கள் உடனே வியாதியை செஞ்சு, பிணி உள்ளவர்கள், உடைந்து போனவர்கள், கவலையின் மத்தியில் இருக்கிறவர்கள், துயரத்தின் மத்தியில் இருக்கிறவர்கள், இல்லாமையில் இருக்கிறவர்கள், இயலாமையில் இருக்கிறவர்கள், இவர்களை பார்க்கிற பொழுது நான் ஏதாச்சும் அவர்களுக்கு செய்யணும் என்ற உணர்வுடையவர்களாக மாறணும். அருட்பணியாளர் ஒவ்வொரு கிறிஸ்துவனும் அது மாறணும். அதைதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். செபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறதான அன்பின் தகப்பனே, இந்த வார்த்தையை கேட்ட பிள்ளைகளோடு தொடர்ந்து பேசுங்க. விசுவாச நம்பிக்கை உறுதிப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு நாம் எழுந்து நின்று எஸ்ஐயா விசுவாசம் சொல்வோம். பூமி காணப்படும் தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கருத்துமாய் தேவனுடைய ஒரே விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகம் உண்டாகும் முன்னே நமது பிதாமலை தெரிவிக்கப்பட்டவர், தேவத்தில் தேவமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மேதேவனில் மேதேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜெனிக்கப்பட்டவர், பிதாவுடைய ஒரே தன்மையுடையவர், சகலத்தை உண்டாக்கினவர், மனிதராகி நமக்காகவும் நமக்கு ரட்சிப்பு உண்டாகவும் பரமண்டலத்தில் இறங்கி பரிசுத்த ஆவியினாலே கண்ணிடத்தில் அவதரித்து மனிதனானார். நமக்காக பொதுவிழாவின் காலத்தில் சிலுவையில் அறைந்து பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டார். வேதவாக்கின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமண்டலத்துக்கு ஏறிதான் வலதுபார்த்து வீட்டிருக்கிறார். உயிரோடையும் நண்பர்கள் ஞானத்திற்கு மகிமையோடு திரும்ப வருவார். உடனே காலத்துக்கு முடியவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறதுமாய் பிதாவிலும் குமாரனும் ஏற்படுத்துகிறதுமாய் பிதாவோடும் குமாரனோடு கூட தொழுகிறதுமாய் இருக்கிற சிறுமமாய் ஒரே பரிசு பொதுவாக புது திருச்சபை என்று விசுவாசிக்கிறேன். பாவம் மன்னிப்பு நியமித்து ஒரு ஞானசாரி கிடைக்கிறேன். மறித்தோர் உயிர்த்தெழுதலும் என்று காத்திருக்கிறேன். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். திருச்சபையார் அனைவருக்கும் அன்பின் தோற்றத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆராதனை முறையில் எவ்வித மாற்றம் இல்லாமல் ஒவ்வொரு வாரமும் 2 ஆராதனை நடைபெறும். முதல் ஆராதனை காலை 8 மணிக்கும், அதனைத் தொடர்ந்து 2ஆம் ஆராதனை 10 மணிக்கும் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வருகிற வாரம் கூட 8/8/2021ஆம் ஆண்டு 2 ஆராதனை இதே போல வழக்கம் நடைபெறும். இந்த ஆராதனை முடிந்தும் 2ஆம் ஆராதனை இன்று 10 மணிக்கு நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். பொதுவான காணிக்கை செலுத்துபவர்கள் உங்கள் முன்னே வர வேண்டாம். தாங்கள் அமர்ந்திருக்கும் இடத்திலேயே காணிக்கை எடுக்கப்படும். கூட்ட நெரிசலை தவிர்த்து இந்த முறை கையாளப்படுகிறது. மாத சந்தா உரை செலுத்துவர்கள் மட்டும் முன்னே வந்து அந்த ட்ரேயை செலுத்துவதை அவர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். பொதுவான காணிக்கை நீங்கள் இருக்கிற இடத்திலேயே வந்து எடுத்துக்கொள்ளப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். திருவிருந்து வழிபாடு முறை அனுசரிக்கும் போது தயவுசெய்து இந்த மத்திய வழியில், ஆலயத்தின் மத்திய வழியில் 2 வரிசைகளாக சமூக இடைவெளியை கடைபிடித்து வர வேண்டும். பக்க வழிகளில் வர வேண்டாம், மத்திய வழியில் மட்டும் வர வேண்டும். திருவிருந்து முடித்து நிறுத்திக்கு செல்லும்போது பக்க வழிகளை பயன்படுத்தலாம். அதே வழியை பயன்படுத்தினால் நெருக்கடி ஏற்படுகிறது. இந்த முறையை தவிர்க்கும் போட்டாக மத்திய வழியில் 2 வரிசைகளாக வந்து பக்க வழிகளில் செல்லும்படி மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இதற்கு வாலிபாய் கஷ்டத்தில் அந்த வழியை ஒன்று செல்வார்கள்.
பின்னிருக்கையில் அமர்ந்திருப்பவர்கள் முதலில் வர வேண்டும். அப்போதுதான் அதை திரும்ப வழிபாடு நன்றாக இருக்கும். அதன் பிறகு ஒவ்வொருவராக 3 வருஷம் இருப்பவர்கள் வர வேண்டும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். பின்னிருக்கையில் அமர்ந்தவர்கள் முதலாவது வர வேண்டும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். கடந்த வாரத்திலே பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடிய திருச்சபை மக்களை திருச்சபை சார்பாக வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களுக்கு மீண்டுமான ஒரு ஆண்டை கூட்டி கொடுத்திருக்காக இறைவனுக்கு செலுத்துவோம். உங்கள் வாழ்க்கையில் நலமாக இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். கடந்த வார காணிக்கிறோம். மாத சந்தா 25,210, தோத்திரை காணிக்கை 800, ஆண்கள் ஐக்கிய சங்கம் 850, பெண்கள் ஐக்கிய சங்கம் 700, வாலிபர் ஐக்கிய சங்கம் 550, புதிய ஆலய கட்டணி 5,300, நலிந்தோர் நலநிதி 1,550, கல்வி நிதி 300, ஆராதனை காணிக்கை 5,820, ஆக மொத்தம் 41,080. இரண்டாம் காணிக்கை தோத்திரை காணிக்கை 3,000, பிறந்தநாள் காணிக்கை 100, ஆராதனை காணிக்கை 4,340, ஆக மொத்தம் 7,440. நன்றி. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கொரோனா வைரஸ் மூலமாய் பாதிக்கப்பட்டு நம்முடைய திருச்சபை பிள்ளைகளுக்கு குடும்பத்தினருக்கு ஆண்டவர் சுகத்தையும் பலத்தையும் தந்து கொண்டிருக்கிறார். அதில் பாதிக்கப்பட்டு மனித குடும்பத்தினருக்கு ஆதரவையும் சமாதானத்தையும் வளர்ந்து தந்தவர்களுடைய நீங்கள் செவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். தபாசன் அவர்கள் மிகுந்த நெருக்கத்துக்கு மத்தியில் ஆண்டவர் கிருபையாக அவர்களுக்கு சுகத்தை கொடுத்தார். நீதி அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதே போல ஒரு சில வியூலா ராஜஸ்ரீ சர்மாவுக்கு மரணத்தின் தருவாயில் சென்று அவர்களுக்கு ஆண்டவர் ஜீவனை கொடுத்திருக்கிறார். நம்முடைய சர்ச்சில் சாட்சியின் ஞாபகம் இல்லை. அது நம்ம சிஎஸ்ஐ அகேன்ஸ்ட் மாதிரி நம்ம நினச்சிக்கிட்டு ஒரு பிரின்சிபல் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் நம்முடைய ஆராதனை வேலையில் சாட்சி சொல்கிற போது அது நமக்கு விசுவாசத்தையும் நம்பிக்கை கொடுக்கும், விசுவாசத்தை உறுதிப்படுத்தும். ஏதோ ஒரு பிரின்சிபல் நம்ம வச்சுருக்கோம். நம்ம முன்னாடி கிராம சபையிலெல்லாம் சாட்சி நேரம் இருக்கிறோம். அந்த இடத்துல பாட்டு பாடணும், சாட்சி சொல்லணும்னு கேட்கறவராக எல்லாத்தையும் திட்டு நான் தான் வாங்கிக்கிறேன். அதில் இந்த அம்மாவும் சாட்சி சொல்ல வேண்டும் என்று வந்தார்கள். உங்களுக்கு பதில் நான் 2 வார்த்தை சொல்லிடுறேன். சாட்சி நேரங்களில் உபவாச நாட்கள் நாம் நியமிக்கலாம். அந்த நாட்களில் உங்களுடைய சாட்சிகளை நீங்கள் தாராளமாக சொல்லுங்கள். ஒரு நாள் முழுசும் நாளைக்கு இருக்க போகிறோம். ஆகவே அந்த நாட்களுக்காக நாம் காத்திருக்கலாம். வியூலாராக சொல்லுவார்கள் நல்ல சுகத்தோடு அப்படி ஆலயத்துக்கு வந்திருக்கிறாங்க. அவருடைய மகனுடைய திருமணம் நீங்கள் தரமாக பிரயாசப்பட்டு இந்த கடந்த மாதத்தில் நடந்தது. ஆண்டுக்கு நன்றி சொல்லுகிறார். அப்படி ஆலயத்தில் பென்செல்லாம் சொன்னது 2 பேர் உட்காரணும்னு சொன்னோம். சோஷியல் டிஸ்டன்ஸை கீப் பண்ணணும்னு சொல்கிறோம். அரசாங்கம் நமக்கு ஒரு தெளிவு, ஒரு வழிகாட்டுதலை கொடுத்திருக்கிறார்கள். அப்படி ஆலயத்தில் இன்னும் நம்ம வானிலைகளை டெவலப் பண்ணல. இந்த நாளிலே காலையில் யாராவது வரணும், வரப்போகணும், ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கணும்னு சொல்லி அவர்களை மட்டுமே ஆலயத்தில் வந்து தொழுது கொள்ள வைக்க வேண்டும் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு வரலாம் எதிர்காலத்தில். ஏனென்றால் ஆலயத்தில் எவ்வளோ பேர் இருக்கணும், அவ்வளோ பேர் வெளியே இருக்கணும். அரசாங்கத்தினரால் பார்த்து வழிபாடு நடத்துவதற்கு தடையாகப்படும். அது பாதிப்பு ஏற்படுத்தும். அங்கே 2 ஆராதனை வைத்திருக்கிறோம். காலை 8 மணி ஆரம்பித்து 9 மணி வரையும், 10 ஆரம்பித்து 11 மணி வரைக்கும். நீங்கள் விரும்பினால் இன்னும் கூட முன்னாடி 3 ஆராதனைகளும் 7லிருந்து 8, 9லிருந்து 10, 11லிருந்து 12 3 ஆராதனைகளும் வைக்கிறதுக்கு சாத்தியமில்லை. உங்களுடைய கருத்துக்கள் ஒரு விருப்பங்களை தெரிவிக்கப்படுத்துங்க. காலையிலேயே ஒரே ஆராதனைக்கு வந்துவிட வேண்டும் என்று காலம் இருக்கிறது. கொஞ்சம் காலம் நோய் தொற்று குறைமானால் 3ஆம் அலையில் நாம் பாதிக்கப்படவில்லை என்று சொன்னால் நாம் 1000 பேர் ஒன்றா சேர்ந்து ஒரே நாள் வந்து தொழுது கொள்ளும்படியாக சாத்தியம் இருக்கும். ஆனால் இப்பொழுது இந்த வழிபாடுகளில் கலந்து கொள்ள கொஞ்சம் யோசித்து நீங்கள் பங்கு கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். காலையில் ஒரு ஆராதனை, 2வது ஆராதனை காட்டு வருது. 10 மணிக்கு சும்மா காட்டுகிறேன். 10:30 மணி வரையும் காத்திருந்து ஆராதனை
ஆராதனை பங்கு கொள்வதற்கான முயற்சி இருக்கிறேன். அது உங்களுக்கு வசதியாக இருக்கும். இந்த ஆண்டவருடைய வாரத்தை ஷேரிங் தி காட்ஸ் பெயின் சொன்னோம். ஒரு ஷேரிங் தி பாஸ்டர்ஸ் பெயின் அதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இப்பொழுது பல நாளாக கூடி ஆயர் சரியில்லை, இந்த ஆயர் கொள்ளடிக்கிறாரு, பல அவதூறான காரியங்கள் நீங்க எங்கேயோ பேசுறீங்க, அது என் காதுக்கு வருகிறது. அது ஒரு வருத்தம் தான். இருந்தாலும் சபையார் அதற்காக ஜெபிங்க. தவறாய் கூடி பேசுகிறவர்கள் முறையா பேசுங்க. உங்களுக்கு பணத்திலையோ அக்கௌண்ட்லையோ உங்களுக்கு சந்தேகம் இருக்குமானால் anytime you come and visit our office or meet our treasurer. தெரியும் பல தலைமுறை கிறிஸ்துவா இருக்கும். எப்போ திரும்பவும் உனக்கு ஒரு சந்தேகம், நான் போட்ட காணிக்கை போச்சா இல்லையா, சந்தேகம் இருக்குமானால் பொருளரை வந்து சந்தி அவர் மேல ஆக்ஷன் எடுக்கும். சும்மா சகட்டு மேலே ஒரு விஷயத்துக்கு பேசியிருந்தா சாப்பிடும். உன் பிள்ளைகளுக்கும் மேல பிள்ளைகளுக்கும் வச்சுட்டு போறேன். எதனாலும் பேசலாங்கிறது கிறிஸ்துவம் அல்ல. கிறிஸ்துவம் என்றால் அதில் ஒரு ஒழுக்கம் இருக்கிறது, தெய்வ பக்தி இருக்கிறது, தெய்வ பயம் இருக்கிறது. உங்களுக்கு ஏதாச்சும் குறை இருக்குமானால் 24 மணி நேரம் நாளைக்கு நீங்க வந்து என்னோட பேசலாம். உங்கள் குறைகளை, உங்களுடைய வருத்தத்தை தெரியப்படுத்துங்க, உங்கள் சந்தேகங்களை நிவர்த்தி செய்து. இன்னும் ஒரு மாதம் ஆடிட் பண்ணிட்டு இருக்காங்க. மனிதரை சரி பண்ணி அதை அக்குமுலேட் பண்ணி ஸ்டேட்மெண்ட் ரெடி பண்ணி கொண்டிருக்கிறது. ஆண்டு சுத்தமானால் 3 வாரம் உங்களுக்கு அறிவிப்பு செய்து ஆனுவல் மீட்டிங் ஒரு நடத்துவோம். குருசேகர் குழுவுடைய ஆலோசனைப்படி குருசேகர் இந்த கணக்குடையெல்லாம் சரி பண்ண பிறகு குருசேகர் குழு கூட்டி அவரோடு கலந்து பேசி உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் உங்களோட சந்தேகத்தை சந்தேகம் இருக்குமானால் நீங்க வந்து பொருளாதார சந்தேகம் அவரும் காலையில் வர ஒவ்வொரு நாளும் ஆலயத்துக்கு வருகிறவர் பொருளாதார அவரிடத்துல எல்லா கணக்கு இருக்குது. உங்களுக்கு சந்தேகம் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய கணக்கு வேணும். எங்க மாமா போட்டாரு, எங்க அக்கா போட்டாரு, எங்க பலானவர் போட்டாருன்னு அதை கேட்காரு. நான் போட்ட காணிக்க என்னுடைய சோத்திர காணிக்க இருக்கிறதா, பொருத்தனை காணிக்க இருக்கிறதா, ஏழைகள் நிதி இருக்கிறதா, ஆலயத்தில் கொடுத்தன அந்த ஆலய கட்டுமான பணி கொடுத்த பணம் இருக்கிறதா கேட்கறதுல எந்த மாதம் எந்த தேதின்னு அவங்க எழுதி வச்சிருப்பார். அதை பார்த்து சும்மா போய் கணக்கு வழக்கையில் இந்த கணக்கு சரியா வைக்கல, இப்படி குறை கூறி ஆலயத்தை கெடுக்கிறாருங்க, ஆளுடைய நாமத்தை வீடிக்க படுகிறாருங்க. இதுதான் என்னுடைய பாடம். நீங்கள் எல்லாம் சுபிட்சமாகவும் சந்தோஷமாகவும் நல்ல சுகம் ஆரோக்கியத்தோடு இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு நாள் ஜெயித்துக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அந்த திருச்சபை குடும்பங்களுக்காக, படிக்கிற பிள்ளைகளுக்காக, வயசுகிற பிள்ளைகளுக்காக, வேலை செய்கிற பிள்ளைகளுக்காக, பலகத்தின் மத்தியில் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஒவ்வொரு நாள் ஜெயிக்கிறோம். நீங்க அதுக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நாம் யாரும் எழுந்து நின்று கிறிஸ்துவ கீர்த்தனை 155வது கீர்த்தனை கர்த்தரின் பந்தியுள்ளார் சகோதரர் பாடலை நாம் யாரும் சேர்ந்து பாடலாம். அப்பொழுது திருச்சபையின் உபயோகத்திற்கு காணிக்கைகள் எடுக்கப்படும். பொருளாதார சோஷியல் டிஸ்டன்ஸோடு நீங்கள் உங்களுடைய மாதாந்திர சந்தாவோ காணிக்கைகளோ முன்னே வந்து செலுத்தப்படுகிறேன். Thank you.
ஜெபம் செய்வோம். பரிசுத்த பிதாவே, உமது கிருபாசனத்தில் நிகழ்ச்சி புதிதும் தீவிரமான மாற்றத்தின் ஒரு அருமையான குமாரின் இரட்டையினாலே எங்களுக்கு ஒன்று வருகிறேன். நாங்கள் ஆதரவாயிருக்கும் அவர் மூலமாக கொண்டே வருகிறோம். எங்களையும் இந்த காணிக்கைகளை உடைய நாமமைக்காக அங்கீகரித்து உயர்த்தும்படியாக தாழ்வோடு வேண்டிக் கொள்கிறோம். வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகளெல்லாம் படைவைகள் உமது கரத்திலே வாங்கி உமக்கே கொடுக்கிறோம். ஆமென். அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். இயேசுவே, உத்தரவான ஆசிரியரே, நீர் விசேஷமாக பிரசன்னமாயிருந்தது போலவே எங்கள் மத்தியில் பிரசன்னமாகி அப்பத்தை விட்டு எங்களுக்கு வெளிப்படுத்தினோம். நீரே பிதாவோடும் பரிசுத்தாவியோடும் சதா காலம் வரை கடவுளாய் ஜீவித்து அரசாகிறீர். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அவர் இருப்பாராக. உங்களுடைய இருதயத்தை கட்டத்தில் வைத்தீர்கள். எங்கள் இதயத்தை கட்டத்தில் திரும்பும். அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு சோதனைகளை செலுத்துவோம். அப்படி செய்வது தகுதி நீதியுமா இருக்கிறது. ஆம் பிதாவே, பரிசுத்த ஸ்தோத்திரிக்கப்பட்டவர்கள் மனிதர்களுக்கு வாழ்ந்து கூறும் ஒருவரே பிரான் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் தன்னை கழித்து சிலுவையில் மறித்து எங்களை மீட்டுத் தரும் அவரை தந்தருடைய அவர் சிலுவையில் தம்மை தாமே எங்களுக்காக ஒப்புக்கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களை விட்டு செய்வதற்கு நிறைவு மூலமாக பலியின் காணிக்கைப்படியாக செலுத்தினதுமல்லாமல் தமது அருமையான மரணத்தை என்றைக்கும் நிலைக்கூட ஞாபகத்தை கைவிட்டு தாம் திரும்ப வருவதும் நாங்கள் அனுசரித்து வரும்படி தமது பரிசுத்த சுவிசேஷத்திற்காக கேட்கிறவர்களாரே அவர் தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து நீங்கள் எல்லோரும் இந்த வாங்கி புசியங்கள் இது கொடுக்காத பிட்டவுடனே என்னுடைய சரீரம் என்னை நினைவுக்கும்படி செய்யுங்கள் என்றார். அப்படியாக போதும் பண்ணின பின்பு பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீஷர்களுக்கு கொடுத்து நீங்கள் எல்லோரும் இதை மானம் பண்ணுங்கள். இது பாவமணி உண்டாகும்படி உங்களுக்காக தாம் சொல்லப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இதை மானம் பண்ணப்படுவதாக என்னை நினைவுக்கும்படி செய்யுங்கள் என்று திருவள்ளுவர் வச்சினார். ஆமென். அவரோடும் பரிசுத்தாவியோடும் ஐக்கியமாய் சர்வவல்லமை பிதாவாகிய தேவன் மூலமாய் சகல கனமும் மகிமையும் என்றைக்கும் உண்டாவதாக. ஆமென். தாழ்மை ஜெபத்தை நாம் யாவரும் சேர்ந்து சொல்வோம். இரக்கமுள்ள பிதாவே, கர்த்தாவே, என்னை பங்கில் சேர தெரியாமல்
கடவுளுடையவர்கள் கடவுளை உடையவருக்கு இந்த பந்தையில் பங்குபடி நாங்கள் அமைப்புப்படுத்திக் கொண்டவர்கள் முன்னே ஒருபடி கேட்டுக்கொள்கிறேன். ஆலயத்துக்கு வெளியே இருக்கிறவங்க பிள்ளை நீங்கள் வந்து ஒரு பங்குபடியாக கூட கேட்டுக்கொள்கிறேன். ஆலயத்துக்குள்ளே இருக்கிறவங்க பொதுவாக இந்த பாடல்களை பாடக்கூடிய
ஜெபம் செய்வோம். சர்வவல்லமை கடவுளே, பரலோகத்தினாலே உமது தேசகுமாரனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு ஒரு பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு அவருடைய விலைமதியாத திருச்சரகத்துவாகிய ஞான ஆலோசனைகளை போஷித்திருக்கிறீர். எங்கள் பாவங்களை மன்னித்து நித்திய ஜீவனை எங்களுக்கு வாக்குப்படியிருக்கிறார். அவரிடப்படாத இந்த நன்மைகளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சரீரமாத்மாவாகிய எங்களை ரட்சித்துள்ள வழியாக ஒப்புக் கொடுக்கிறோம். இதுவரை நாம் செய்த காத்மீக ஆராதனை நாங்கள் பிரபஞ்சத்தில் மொத்த விஷயத்தரையும் தேவரை நன்மை மறைவோடு மனசித்தமையினதற்கு பகுத்தறியத்தக்கதாக எங்கள் மனம் புதிதாக இருந்தாலும் அனுரூபமாகும்படி எங்களுக்கு அருள் புரியும். கடைசியில் நான் உமது பரிசுத்தவான் அனைவரோடு நித்திய ராஜ்யத்தின் ஆனந்தத்தை அடைவதற்காக இவ்வுலகத்தில் ஒன்றிப்படுத்தி நடக்க எங்களுக்கு செய்யும். உமோடு பரிசுத்தாவியோடும் ஒரே கவலாய் சதாகாலம் ஜீவித்த அரசாக நாடு தேசிய சிறப்பாக வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் கனமையும் வரமும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமென். யாரும் எழுந்திருப்போம். கர்த்தருடைய சத்தத்தை சென்று சொல்லலாம். பரமண்டலங்களிலே நாமம் கஷ்டப்படுவதாக பரமண்டலம் செய்யப்படுவதோ பூமியில் செய்யப்படுவதாக. எங்கள் சோதனை பேசும் நாம் ரட்சித்துக்கொள்ளும் ராஜ்யம் பாரம்பரியமாக என்றென்றைக்கும் உம்முடையவரே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய